தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இந்நாட்களிலே ஒரு சில ஜனங்களை பார்க்கும் பொழுது மிகவும் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன் சொந்த வீட்டிலே பிள்ளைகளை பார்த்தாலும் பயம், கணவனை பார்த்தாலும் பயம், தன்னை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் மத்தியில் பேசக்கூட தைரியம் இல்லாத சூழ்நிலையிலே பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பயத்தின் ஆவியை பிசாசானவன் நமக்குள் கொண்டு வருகிறான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பயப்படாமல் தைரியமுள்ளவர்களாயிருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில், பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஆம், எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். ஆண்டவர் படைத்த எல்லா படைப்பிலும் மனிதர்களாகிய நாம் விசேஷித்தவர்கள். ஆண்டவருடைய கரத்தை பிடித்து ஒவ்வொரு நாளும் நடங்க, பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் உங்களை வழி நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார்.